அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடல் கடந்தாலும் கவனம் எல்லாம் தமிழ்நாட்டின் மீதுதான் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கட்டுப்பாடு காக்கும் வகையில் செயலில் வேகம் இருக்க வேண்டும் என்றும் அவர் தொண்டர்களுக்கு அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தொண்டர்களுக்கு அவர் விடுத்துள்ள அந்த அறிக்கையில வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்? விக்னேஷ், அரசு முறை பயணமாக 17 நாட்கள் அமெரிக்கா செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திமுக கழக தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்க. இந்த மடலில் கடல் கடந்து சென்றாலும் தன்னுடைய கவனம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் என்ற விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு முறை பயணமாக இன்று இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ளார். பல்வேறு தொழில் முதலீட்டாளர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பல்வேறு கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சருடைய வெளிநாடு பயணங்கள், அதில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்கள் இந்த மடலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் மற்றும் ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு மாநிலத்திற்கான முதலீடுகளை ஈர்க்கும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 31 லட்சம் பேருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் என்று திமுக கழக தொண்டர்களுக்கு தன்னுடைய மடலில் முதலமைச்சர் குறிப்பிட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதில் முனைப்பாக செயல்படுவதுடன் மேலும் பல நிறுவனங்களும் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டும் வகையில் இந்த முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரி தமிழ்நாடு என்ற அழுத்தமான அடையாளத்தை அரசு வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த பயணத்தில் எந்தெந்த தொழில் நிறுவனங்களை தான் சந்திக்க உள்ளதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆகஸ்ட் 29 அன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்துவதுடன் ஆகஸ்ட் 31 அன்று புலம்பெயர்ந்த தமிழர்களையும் தான் சந்திக்க இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோ செல்வதாகவும் 10 நாட்களுக்கு அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில் தொடங்கிட அழைப்பு விடுப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் செப்டம்பர் 14 வரையிலான இந்த பயண நாட்களின் நோக்கம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்து வரும் பல தலைமுறைகளுக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்று தான் நம்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு அவர் கடிதம் வாயிலாக பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.